முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவை இன்று கூடியதும் லலித் மோடி விவகாரம் மற்றும் வியாபம் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருக்கும் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் முதலமைச்சர்கள் வசுந்தரா ராஜே சிந்தியா, சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதற்கிடையே அவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் கேள்வி நேரத்தை தொடர்ந்து நடத்திய போது அஇஅதிமுக உறுப்பினர் திருத்தணி கோ ஹரி எழுந்து தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வரும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு நடவடிக்கைகளை பிற மாநிலங்களும் கடைபிடிக்க செய்ய மத்திய அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். The state government of Tamil Nadu, under the dynamic leadership of our Honorable Chief Minister Puratchi Thalaivi Amma, has brought out many schemes for the promotion of education among the children to prevent them to undertake work and also provide incentives so that the children continue with the education. This is the reason how the government of Tamil Nadu was able to reduce the number of child labor in the state as compared to other states in the country. Therefore, I urge upon the Honorable Minister to direct the other state governments to follow the footsteps shown by our Honorable Chief Minister. இதற்கு பதிலளித்த மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா, தமிழக அரசு நல்லெண்ணத்துடன் செயல்படுத்தி வரும் திட்டங்களை பாராட்டுவதாக குறிப்பிட்டார். All the very good interest and other things they are doing, I am appreciating the Honorable Member also.